வணக்கம் ஆல், வெல்கம் டு Xylem நீட் தமிழ் சேனல். பொதுவாகவே 12th முடிக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட்லையுமே ரொம்ப முக்கியமா வரக்கூடிய சில கேள்விகள். அவங்களோட நீட் ப்ரிப்பரேஷனை ஆன்லைன்ல பண்ணலாமா, ஆஃப்லைன்ல பண்ணலாமா? யா, அஃப்கோர்ஸ் இந்த செஷனை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களையுமே நிறைய பேருக்கு இந்த கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்க பேரண்ட்ஸோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த செஷன் நாட் ஓன்லி ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ், இட்ஸ் ஆல்சோ ஃபார் த பேரண்ட்ஸ். ஓகே, அண்ட் இந்த செஷன்ல நான் ரொம்ப ஜென்யூனா ஒரு கெமிஸ்ட்ரி ஃபேக்கல்ட்டியா அண்ட் இதுக்கு முன்னாடி நான் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டையுமே ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை வச்சு என் பாயிண்ட் ஆஃப் வியூவை தான் நான் சொல்ல போறேன். ஓகே, ரொம்ப ஜென்யூனான ஆன்சர்ஸ் தான் இருக்கும். ஸோ செஷனுக்கு போகலாம். செஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம Xylem நீட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆஃப்டர் தட் நம்ம Xylem நீட் தமிழ் சேனல்ல நிறைய செஷன்ஸ் நம்ம டீச்சர்ஸ் போடுறாங்க. அண்ட் அந்த டீச்சர்ஸ் அந்த செஷனுக்கான பிடிஎஃப் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் கம்யூனிட்டியில் அவைலபிளா இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை நீங்க யூஸ் பண்ணி அந்த பிடிஎஃப் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நவ் 12th முடிச்சதுக்கு அப்புறம் நீட் ப்ரிப்பரேஷனை கண்டிப்பா ஒரு கோச்சிங் சென்டர்ல ஜாயின் பண்ணி படிக்கலாம். ரிப்பீட்டர்ஸாக பிளான் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே திங்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். பட் அவங்க மைண்டுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் வரும். என்னன்னா, அது ஆன்லைன்ல நான் ஜாயின் பண்ணவா, ஆஃப்லைன்ல ஜாயின் பண்ணவா? ஸோ நான் ஒவ்வொரு ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுத்தோட ப்ரோஸ் அண்ட் கோன்ஸை பத்தி நான் பேசுறேன். ஓகே, ஃபைனலா யாருக்கு எது அப்படிங்கிறதுக்கான ஒரு கன்க்ளூஷன் நான் கொடுத்துட்றேன். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஓகே, இந்த ரிப்பீட்டர்ஸ் முதல்ல உங்களுக்கு ரிப்பீட்டர்ஸ், ஓகே, இந்த ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பா தேவையா? அதுக்கான பதிலை நான் சொல்லிடுறேன். எப்பவுமே நீங்க 12th முடிச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல நீங்க நீட்டை கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா 80% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐ மீன் கிளியர் பண்ணாலுமே அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற காலேஜ் கிடைக்காது. கட் ஆஃப் ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகே, இந்த பிரச்சனையினாலேயே நிறைய பேர், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ரிப்பீட்டர்ஸா ஜாயின் பண்ண ட்ரை பண்றாங்க. ஓகே, இந்த ரிப்பீட்டர்ஸ் ப்ரோக்ராமோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த ரிப்பீட்டர்ஸ் ப்ரோக்ராம்ஸ்ல நமக்கு 1 இயர் ஃபுல்லாவுமே முழுக்க முழுக்க +1 அண்ட் +2 பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி இந்த 3 சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம நீட் ஜெஇ மெயின் நடத்தக்கூடிய டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அண்ட் அவங்க ஹைலி குவாலிஃபைடு டீச்சர்ஸா இருப்பாங்க அண்ட் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸுமே அவங்களுக்கு இருக்கும். அண்ட் இப்படி எக்ஸ்பீரியன்ஸான ஃபேக்கல்டிஸ் கிட்ட நீங்க படிக்கும்போது அந்த கண்டென்ட்டோட டீப்பான மீனிங்கும் அதை ப்ராப்ளமேட்டிக்கா நீங்க அப்ரோச் பண்ற ஒரு விதமும் நீங்க படிக்க முடியும். அண்ட் ஆஃப்டர் தட், அது மட்டுமான்னு கேட்டீங்கன்னா, டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ். பொதுவாகவே நம்ம கோச்சிங் சென்டர்ஸ்ல பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள்ல ஒன்று என்னன்னா, டைம் மேனேஜ்மெண்ட். நிறைய மாக் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. தென் வீக்லி எக்ஸாம்ஸ், மந்த்லி எக்ஸாம்ஸ், கிரேட். நம்ம Xylemல பார்த்துட்டீங்கன்னா அதுக்கும் ஒருபடி மேலே போய் ஜிஐபி அண்ட் நேஷனல் லெவல் எக்ஸாம்ஸ் எல்லாம், ஓகே, ஆல் இந்தியா லெவல்ல எக்ஸாம்ஸ் எல்லாம் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். Xylem அண்ட் பிசிக்ஸ் கம்பைன் ஆகி நம்ம எக்ஸாம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இது மூலமா ஒரு ஸ்டூடெண்ட்டோட டைம் மேனேஜ்மெண்ட், ஒரு எக்ஸாம்ல ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணணும், கொடுத்துருக்கூடிய டைம் கேப்புக்குள்ள ஆன்சர் பண்ணி முடிக்கணும், அதை ஃபோக்கஸ் பண்ணியே நம்மளுடைய சென்டர்ஸ்ல டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை ட்ரைன் பண்ணுவாங்க. இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸால நீட் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாததுக்கான ஒரு மெயின் ரீசன் என்னன்னா, அவங்களால குறிப்பிட்ட அந்த ஒரு டைம் கேப்புக்குள்ள பெர்ஃபெக்டான ஆன்சர்ஸை கண்டுபிடிக்க முடியாது. அண்ட் அஸ் யூஸ்வல் யூ நோ தட் போர்டு எக்ஸாம்ஸ்ல நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. பட் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல எல்லாத்துலயுமே உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் நெகட்டிவ் மார்க்ஸ் அப்படிங்கிற சிஸ்டமே பார்க்காத ஒரு ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நெகட்டிவ் மார்க்ஸ் சிஸ்டத்தை பார்க்கும்போது கண்டிப்பா அவங்க சஃபர் ஆவாங்க, கன்ஃபியூஸ் ஆவாங்க. அண்ட் கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சாலுமே எக்ஸாமோட ஃபியர்னால தப்பான ஒரு ஆன்சரை போட்டுருவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் அந்த ஸ்டூடெண்டோட மைண்ட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ணி அவங்கள பெர்ஃபெக்டா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்ரோச் பண்றதுக்கான ஒரு பர்சனா ட்ரைன் பண்ணக்கூடிய வேலையை தான் கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தென் ஃபாலோட் பை நம்ம கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன். ஃபர்ஸ்ட் நான் ஆஃப்லைன் பத்தி பேசுறேன். ஆஃப்லைன் பார்த்துட்டீங்கன்னா, இங்க உங்களுக்கு பெர்ஃபெக்டான ஒரு ஸ்டடி என்வரான்மெண்ட் இருக்கும். அண்ட் உங்களுக்கு டீச்சர்ஸ் நேருக்கு நேர் நிற்பாங்க. ஓகே, ஸோ நீங்க உங்களுடைய சந்தேகத்தை எப்போ வேணாலும் கிளாஸ் ரூம்ல நீங்க டீச்சர்கிட்ட கேட்கலாம். அண்ட் உங்களுக்கான லைப்ரரி சிஸ்டம் இருக்கும். அண்ட் உங்களுக்கான மென்டர்ஸ் கொடுத்து நம்ம Xylemல டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மென்டார்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்டையும் நீங்க இன்ட்ராக்ட் பண்ணலாம், சப்ஜெக்ட் பேஸ்டா பேசலாம். ஓகே, அண்ட் ஆஃப்டர் தட் உங்களுக்கு கன்சைஸ்டான ஒரு என்வரான்மெண்ட் இருக்கும். ஏன்னா கன்சைஸ் மீன்ஸ்
ஐம் ஜஸ்ட் சேயிங் டிஸ்ட்ராக்ஷன்ஸே இல்லாம உங்களுக்கு பெர்ஃபெக்டா உங்களோட டாஸ்க் என்ன, அந்த டாஸ்க்கை முடிக்கிறதுக்கான வேலைகள் என்ன, அதை மட்டும் பண்ற மாதிரி கன்சைஸ்டான ஒரு என்வரான்மெண்ட் உங்களுடைய நீட் ப்ரிப்பரேஷனை மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த என்வரான்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபார் த ஆஸ்பிரன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா ஆஃப்லைன் கோச்சிங்கோட பெனிஃபிட்ஸ். பெர்ஃபெக்டா டிசிப்ளின்டான ஒரு லேர்னிங் சிஸ்டம் இருக்கும். என்ன டிசிப்ளின்டான லேர்னிங் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலா நீங்க வீட்டில் இருக்கும்போது உங்களோட மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன? மொபைல் ஃபோன். மொபைல் ஃபோன் சொல்றதை விட மொபைல் ஃபோன்ல வரக்கூடிய நோட்டிபிகேஷன் அண்ட் அது மூலமா நீங்க பண்ற ஒரு ப்ராசஸ் தான் என்னன்னா ப்ரோக்ராஸ்டினேஷன். இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் எல்லாம் இல்லாத ஒரு என்வரான்மெண்ட் தான் கோச்சிங் கிளாஸஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. தென் ஆஃப்டர் தட் டைரக்டா டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, ஸ்டாஃப் ரூம்ல டீச்சர்ஸ் இருக்கிறாங்கன்னா எப்போ வேணாலும் நீங்க என்ன பண்ணலாம், டீச்சர்ஸ் டைரக்டா போய் உங்களுடைய டவுட்ஸ் சந்தேகத்தை எல்லாம் கேட்கலாம். கண்டிப்பா அவங்க அதுக்கான சொல்யூஷனை கொடுத்துருவாங்க. ஸோ எனி டைம் யூ கேன் ஆஸ்க் டவுட்ஸ். நெக்ஸ்ட், உங்களுக்கு மென்டலா நீங்க அன்ஸ்டேபிளா இருந்தீங்கன்னா கூட நம்மளுடைய டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க, உங்களுடைய மைண்ட் செட்டை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. தென் ஃபைனலான ஒரு பாயிண்ட் என்னன்னா, உங்களுக்கு கண்டினியூஸா நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ ரியல் லைஃப்ல நிறைய எக்ஸாம்ஸை நீங்க ஃபேஸ் பண்ண நீங்க நீட் எக்ஸாம் வரும்போது அது உங்களுக்கு ஒன் ஆஃப் த எக்ஸாமா தான் இருக்குமே தவிர்த்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எழுத போற எக்ஸாம் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்காது. இது எல்லாமே ஆன்லைன். ஓகே, ஆன்லைன் கோச்சிங்கோட பெனிஃபிட்ஸ். பிகாஸ் நீங்க ஆக்சுவலி ஒரு எக்ஸாம் ஹால்ல இருக்கிற மாதிரியே தான் நீங்க கோச்சிங் சென்டர்லயுமே நடத்தக்கூடிய எக்ஸாம் ஹால்ல இருப்பீங்க. தென் ஆஃப்டர் தட் இதுல இருக்கக்கூடிய டிராபேக்ஸ் நான் சொல்லிடுறேன். அஃப்கோர்ஸ் நான் ஆன்லைன் ஃபேக்கல்டி, பட் நான் ஆஃப்லைன்லயுமே ஸ்டூடெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணியிருக்கிறேன், அவங்களுக்கும் கிளாஸஸ் எடுத்திருக்கேன். இந்த டாபிக்கை பத்தி பேசுறதுக்கு ஐ எம் பெர்ஃபெக்ட்லி ஃபிக்ஸ்ட். ஓகே, ஏன்னா நான் ஆஃப்லைனே ஹேண்டில் பண்ணியிருப்பேன், ஆன்லைனே ஹேண்டில் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டீங்கன்னா ஆஃப்லைன்ல நீங்க பார்க்கக்கூடிய ஒரு மேஜரான ஒரு டிராபேக் என்னன்னா காஸ்ட். அஃப்கோர்ஸ் இங்க எல்லாராலுமே நிறைய விஷயத்தை அஃபோர்ட் பண்ண முடியாது. எக்கானாமிக்கா நிறைய பேர் நம்ம ரொம்ப வீக்கா தான் இருக்கும். ஸோ கம்பேர் பண்ணும்போது ஆன்லைன் பேட்சஸை கம்பேர் பண்றப்போ ஆஃப்லைன் பேட்சஸோட ஃபீ வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஓகே, ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். பட் ஈவன் நம்ம வெளியில கம்பேர் பண்றப்போ நம்ம சைலத்தோட ஃபீஸ் ரேஞ்ச் ரொம்ப கம்மினாலும் பட் நம்மளுடைய ஆன்லைன் பேட்சை விட ஆஃப்லைன் பேட்சஸ் கொஞ்சம் ஹை காஸ்டாக தான் இருக்கு. அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், அதான் உண்மை. அஃப்கோர்ஸ். அண்ட் ஆஃப்டர் தட் நீங்க ப்ராப்ளம் என்னன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டா ஃபிக்ஸ்டான ஷெட்யூல் இருக்கும். சடனா ஒரு எமர்ஜென்சி வீட்டுக்கு போற மாதிரி இருக்கும். ஓகே, அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்ப அன்னைக்கு என்ன ஆகும், உங்களால கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது. அன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ண முடியலைன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும், அன்னைக்குள்ள சிலபஸ்ல இருந்து நீங்க பெண்ட் ஆகுற மாதிரி இருக்கும். பட் இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம சைலம்ல இருக்காது. காரணம் என்னன்னா நம்ம சைலம்ல ஹைபிரிட் சிஸ்டத்தை நம்ம ஃபாலோ பண்றோம். உங்களுக்கு ஒரு சப்ஜெக்டுக்கான ஒரு சப்ஜெக்டை 2 விதமா நீங்க படிப்பீங்க, ஆன்லைன்லயும் படிப்பீங்க, ஆஃப்லைன்லயும் படிப்பீங்க. சப்போஸ் உங்களால ஆஃப்லைன்ல நடத்தும் போது நீங்க அங்க இல்லைன்னா கூட ஆன்லைன்ல நடத்தக்கூடியதை வச்சு உங்களால மறுபடியும் அதை படிச்சுக்க முடியும், எக்ஸாமை எழுத முடியும். ஓகே, ஸோ அப்ப இந்த ஒரு இஷ்யூ வந்து நம்ம சைலம்ல அது கிடையாது. ஓகே, தென் அஃப்கோர்ஸ் நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் போறீங்க, கண்டிப்பா கோச்சிங் சென்டர் பக்கத்துல வீட்டு பக்கத்துல எல்லாம் இருக்காது, கொஞ்சம் தூரமா இருக்கும். ஸோ அது தூரமா போகும்போது டிராவல், டிராவலுக்கு அலவன்ஸ், டிராவலுக்கு செலவாகும், அது அலைச்சல் வேற இருக்கும். ஸோ ரொம்ப தூரமா டிராவல் பண்ணும்போது பாடி டயர்ட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா ஹாஸ்டல் இருக்கும், ஹாஸ்டலுக்கு நம்ம செலவு பண்ணணும், சாப்பாட்டுக்கு செலவு பண்ணணும். இது எல்லாமே நமக்கு என்ன செலவு தானே. ஸோ ஆஃப்லைனை பொறுத்த அளவுக்கு கண்டிப்பா நிறைய செலவு இருக்கத்தான் செய்யும். அண்ட் எல்லா இடத்துலயுமே நம்ம சென்டர்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்காது. ரொம்ப ஒரு நம்ம சைலத்தை பொறுத்த அளவுக்கு கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் திருநெல்வேலி இந்த 3 இடத்துல மட்டும்தான் சென்டர்ஸ் அவைலபிளா இருக்கு. இந்த 3 இடத்துலயும் தான் நம்ம பசங்க இந்த 3 சென்டருக்கும் தான் போய் படிக்க முடியும். கரெக்டா? ஸோ லொகேஷன்ஸுமே லிமிட்டடா தான் இருக்கும். நீங்க எல்லா இடத்துல இருந்து உங்களால படிக்க முடியாது. இதெல்லாமே டிராபேக், அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய டிராபேக். சரி, அப்ப ஆன்லைன் பார்த்துட்டீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஃபிளெக்சிபிள், நீங்க எப்போ வேணாலும் படிச்சுக்கலாம். எஸ், நம்ம சைலத்தோட ஆன்லைன் பேட்சோட பேர் வந்து வெற்றி. அண்ட் அந்த பேட்ச்ல கூட உங்களுக்கு ஆன்லைன்ல லைவ் கிளாஸஸ் நடக்கும். அண்ட் அந்த லைவ் கிளாஸஸ் ஒருவேளை இப்போ உங்களால அட்டன் பண்ண முடியல, ஒரு ஈவினிங் ஓகே இன்னைக்கு அட்டன் பண்ண முடியல, நாளைக்கு கூட உங்களால என்ன பண்ண முடியும்னா அந்த கிளாஸை போய் பார்க்க முடியும், ரெக்கார்டட் வீடியோஸா பார்க்க முடியும். ஸோ அது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்ஸாக இருக்கும். இட்ஸ் மோர் ஃபிளெக்சிபிள். அண்ட் ஆஃப்டர் தட் ரிச் ரிசோர்சஸ். அது என்ன ரிச் ரிசோர்சஸ்? நம்மளுடைய ஆன்லைன் பேட்சஸ்ல நம்ம என்ன பண்றோம்னா உங்களுக்கு அதே மாதிரி எப்படி மாறா பேட்ச்ல இருக்கோ அதே மாதிரி பட் ஆன்லைன்ல மட்டும் லைவ் கிளாஸஸ். ஓகே, லைவ் கிளாஸஸ், ப்ராப்ளம் சால்விங் செஷன்ஸ், தென் ஃபாலோட் பை
உங்களுக்கு குவிசஸ் இருக்கும். ஓகே, குவிசஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் அந்த குவிசஸ்ல நீங்க உங்களோட பெர்ஃபார்மன்ஸை உங்களுக்கு மந்த்லி அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி இந்த லெவல்ல நீங்க இருக்கிறீங்க, இன்னும் நீங்க இந்த விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணணும், இந்த சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கறத ப்ரிசைஸ்டா உங்களுக்கு நம்மளுடைய ஆப்ல நம்ம மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். தென் ஆஃப்டர் தட் நம்ம உங்களுக்கான பர்சனலா ஒரு ஏஐ கூட நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். எஸ், நம்ம ஜைலத்தோட ஒரு ஏஐ இருக்கு. அது முழுக்க காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ற ப்ரோக்ராம்ல அது செட் ஆயிருக்கு. சரியா? அண்ட் ஆஃப்டர் தட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ரொம்ப இந்த ஆன்லைன் பேட்சஸை பொறுத்த அளவுக்கு காஸ்ட் எஃபெக்டிவ். ஓகே, அண்ட் ரீசன்ட் டேஸ்ல ஆஃப்லைனை கம்பேர் பண்றப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ப்ரிஃபர் பண்றது என்னன்னா ஆன்லைன் கோச்சிங் தான். ஏன்னா இது ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ், எப்போ வேணாலும் நீங்க உட்காந்து படிக்கலாம். ஆஃப்லைன்ல கிடைக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த கண்டென்ட், எஸ் மோஸ்ட் ஆஃப் த விஷயமும் உங்களுக்கு ஆன்லைன்ல கிடைச்சிருச்சு. ஈவன் ஆஃப்லைன்ல கிடைக்காத சில விஷயங்களும் ஆன்லைன் பேட்சஸ்ல அவைலபிளா இருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாமே இந்த ஆன்லைன் கோச்சிங்கோட ஸ்பெஷாலிட்டி. நெக்ஸ்ட் இங்க இருக்குல்ல, ஸோ தட்ஸ் நான் முன்னாடி சொன்ன அதே விஷயம் தான். உங்களுக்கு பர்சனல் லைக் உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் உங்களுக்கான ஒரு பர்சனல் ஷெட்யூல் இருக்கும்ல, அதுக்கு அடாப்ட் பண்ற மாதிரி இந்த ஆன்லைன் பேட்சஸ் இருக்கும். ஸோ ஆன்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க ஸ்டூடெண்டோட மைண்ட் செட்டுக்காக மைண்ட் செட்டை பேஸ் பண்ணி அலைன் ஆகும். நீங்க இப்போ இந்த டைம்ல படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த டைம்ல உங்களால படிக்க முடியும். எஸ், ரெக்கார்டட் வீடியோஸ் அவைலபிள். இது எல்லாமே ஆன்லைனோட ஒன் ஆஃப் த மெயின் பெனிஃபிட்ஸ். சரி, அப்போ டிராபேக்ஸ் இருக்குமா? கண்டிப்பா. பாசிட்டிவான ஒரு விஷயம் இருக்குதுன்னா கண்டிப்பா அங்க நெகட்டிவான சில விஷயங்களும் இருக்கத்தானே செய்யும். இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க பசங்க தான், ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃபுல் ஃபிளட்ஜா படிக்கணும். இந்த இடத்துல யாருமே ஸ்டூடெண்ட்டுக்கு பக்கத்துல நின்று உங்க மானிட்டர்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஓகே, அண்ட் ஆஃப்டர் தட் உங்களுக்கு டீச்சர்ஸ் கூட லைவான இன்டராக்ஷன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், லைவ்ல. ஓகே, நாங்க டீச்சர்ஸ் லைவ்ல வரும்போது மட்டும் டீச்சர்ஸ் கிட்ட நீங்க டவுட்டை கேட்கலாம். அதர்வைஸ் ரெக்கார்டட் வீடியோஸ் தான் நீங்க பார்ப்பீங்க. அது கொஞ்சம் பிரச்சனை. பட் இந்த இஷ்யூவை நம்ம ஜைலம் சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னு சொல்லவா, உங்களுக்கு மென்டாஸ் கொடுத்துருவாங்க. அந்த மென்டாஸ் நீங்க எப்போ வேணாலும் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணலாம். மென்டாஸ் அதை என்ன பண்ணுவாங்கன்னா டீச்சர்ஸுக்கு கன்வே பண்ணுவாங்க. ஸோ அப்படி உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸை டீச்சர்ஸ் எப்போ வேணாலும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான சொல்யூஷன்ஸை கொடுப்பாங்க. சரியா? தென் ஆஃப்டர் தட் கிளாஸஸ் நடந்துட்டு இருக்கும்போது சம்டைம்ஸ் உங்களுடைய நெட்வொர்க் இஷ்யூ ஆகும். அப்படி இல்லை டீச்சர்ஸோட சைடில் சம்டைம்ஸ் நெட்வொர்க் இஷ்யூ வரலாம். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்து ரெண்டு சைட்லையும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, காட் இட். தென் ஆஃப்டர் தட் வீட்டில் நீங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது அப்பதான் என்ன பண்ணுவாங்க, அம்மா சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க, அப்பா என்ன பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்கன்னா WWE பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதோட மத்தியில நம்மளால படிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கஷ்டம் தான். அப்படியே அதெல்லாம் அவங்க ஸ்டாப் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நேரம் நீங்க படிக்க உட்காரும் போது ஒரு 15 நிமிஷம் தாண்டும். 15 நிமிஷம் தாண்டும் போது கிச்சன்ல இருந்து ஒரு சத்தம் வரும், சாப்பிட வாடா. நீங்க என்ன பண்ணணும், சாப்பிட போய்தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும், கிச்சன்ல இருந்து 2 கரண்டி வந்து உங்க மேல வந்து விடும். ரைட்? ஸோ இதையெல்லாம் பேஸ் பண்ணி தான். ஸோ நிறைய ஆன்லைன்லயும் இதெல்லாம் ஒன் ஆஃப் த டிராபேக் தான். ஓகே, உங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷனா இருக்கும். சோ மெனி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். அப்படி இல்லை நீங்க மொபைல்ல கிளாஸை பார்த்துட்டு இருக்கும்போது கிளிங்க்னு ஒரு இன்ஸ்டாகிராம் மெசேஜ் இருக்கும், வாட்ஸ்அப் மெசேஜ் இருக்கும், அதை பார்த்தோம்னா நீங்க இங்க இருந்து அங்க ஜம்ப் ஆயிடுவீங்க. ஸோ ப்ரோக்ராஸ்டினேஷன் அதிகமா பண்றதுக்கான பாசிபிலிட்டி இங்க இருக்கு. இது எல்லாமே ஆன்லைனோட டிராபேக். ஓகே, சரி, இப்போ நான் எதை சூஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மை டியர் பேரண்ட்ஸ், 2 செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்கிறாங்க. ஒருத்தங்க என்னன்னா அவங்களுக்கு வச்ச பேர் நான் சொல்லிடுறேன். ஒன்னு ஆல்பா, இன்னொன்னு பீட்டா. இந்த ஆல்பா அப்படிங்கிற கேட்டகரி யாருன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்டர்னலா யார் ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தேவையே அவங்களுக்கு கிடையாது. அவங்களா அவங்களுக்கு தோணுன பாடத்தை தோணுன டைம் பெர்ஃபெக்டா கான்சென்ட்ரேஷனோட படிப்பாங்க. ஓகே, பக்கத்துல நடக்கிறவங்க என்ன பண்ணாலுமே அதை கண்டுக்க மாட்டாங்க. ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்கன்னா பெர்ஃபெக்டா ஃபோக்கஸ் பண்ணிடுவாங்க. ஈவன் அந்த கேட்டகரியில தான் நானும் வருவேன். எஸ், எஸ், எனக்கு நான் ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி உட்கார்ந்து படிக்க தொடங்கிட்டேன்னா பக்கத்துல என்ன நடக்குது, ஈவன் பக்கத்துல யாராவது கத்துனா கூட எனக்கு என் காதுல கேட்காத மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் இதுல இருந்து நான் வெளியில வந்தாதான் ஓகே அவங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்கிறது என் மைண்டுக்குள்ள போகும். இது ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க நான் ஆல்பா டீம்னு வச்சுக்கிறேன். இன்னொரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்க யாருன்னா பீட்டா டீம். அவங்கள தனியா ஒரு இடத்துல உட்கார வச்சு படிக்க வச்சா படிக்கவே மாட்டாங்க. இவங்க தான் பீட்டா டீம். இந்த பீட்டா டீம்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்பவுமே அவங்க படிக்கணும்னா படிக்கிறதுக்கான ஒரு என்விரான்மெண்ட் வேணும், கண்டிப்பா வேணும்.
அப்படி ஒரு என்வரான்மெண்ட் இல்லைன்னா அவங்க படிக்கவே மாட்டாங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் அ பீட்டா டீம், அது எப்படி நீங்க கண்டுபிடிக்கலன்னா, நீங்க எப்பவுமே 4, 5 பேர் கூட சேர்ந்து உட்கார்ந்து படிக்க தான் ஆசைப்படுவீங்க. தனியா இருந்து படிக்க உங்களுக்கு பிடிக்காது. ஓகே. ஸோ இந்த கேட்டகரியில நீங்க வருவீங்கன்னா, நீங்க பீட்டா டீம். அண்ட் டியர் ஸ்டூடண்ட், இங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடண்ட்டுமே எனக்கு இங்க எத்தனை பேர் ஆல்பா, எத்தனை பேர் பீட்டாங்கிறத கீழ கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு மென்ஷன் பண்ணுங்க. சரி. இஃப் யூ ஆர் அ ஆல்பா, உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு கோர்ஸ், ஓகே, பேட்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் பேட்ச் தான். ஏன்னா உங்களால நீங்களாவே படிக்கிறீங்கல்ல. அண்ட் ஸோ நீங்களாவே படிக்கும்போது ஆன்லைன் பேட்ச் இஸ் பெர்ஃபெக்ட் ஒன். அண்ட் இது ஈவன் உங்களுடைய பேரண்ட்ஸுக்குமே ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். அவங்க அதிகமா செலவு பண்ண தேவை இருக்காது. அதனால நீங்க ப்ரிஃபர் பண்ண வேண்டிய பேட்ச் என்னன்னா, ஆன்லைன் பேட்சை ப்ரிஃபர் பண்ணலாம். தப்பே கிடையாது. ஆஃப்லைன்ல படிச்சாதான் நிறைய படிப்பாங்க. கண்டிப்பா இல்ல. அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு ஆன்லைன் பெட்டரான ஒரு ஆப்ஷன். இல்ல உங்களுக்கு மனசு சாட்டிஸ்ஃபை ஆகாத பட்சத்துல வேணா நீங்க ஆஃப்லைன் போங்க. பட் உங்களுக்கு ஆன்லைன் 100% எனஃப். ஓகே, தட்ஸ் ஒன் பாயிண்ட். நீங்க இப்போ ஒரு பீட்டானா எக்காரணத்தை கொண்டு உங்களுக்கு ஆன்லைன் செட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே, ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். தயவு செஞ்சு நீங்க ஒரு ஆஃப்லைன்ல ஜாயின் பண்றது பெட்டரான ஒரு வழி. ஓகே, ஸோ நீங்க ஆல்பாவா பீட்டாவாங்கிறத மென்ஷன் பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல. இஃப் யூ ஆர் ஆல்பா, ஆன்லைன் கோர்ஸஸை ப்ரிஃபர் பண்ணுங்க. இஃப் யூ ஆர் பீட்டா, நீங்க ப்ரிஃபர் பண்ண வேண்டியது ஆஃப்லைன் பேட்சஸ். சரியா? சரி, இனிமேல் நம்ம ஜைலம் பத்தின ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். நம்ம ஜைலத்துல நம்மளும் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் பேட்சஸ் நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஜைலத்தோடைய ஆஃப்லைன் பேட்சஸ் தான் இப்ப சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் பேட்ச் இங்க இருக்கு. என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, தளபதி ப்ரோ பேட்ச். இந்த தளபதி ப்ரோ பேட்ச்ங்கிறது என்னன்னா, இட்ஸ் அ டியூஷன் பேஸ்ட். 12ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டே 12க்கு, ஓகே, 12th போர்டு எக்ஸாம், ஓகே, 12ஆம் கிளாஸ்ல 12th போர்டு எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்துல நீட் எக்ஸாமை நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கான ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பேட்ச் தான் இந்த தளபதி ப்ரோ பேட்ச். இந்த தளபதி ப்ரோ பேட்ச்ல உங்களுக்கு 12ஆம் கிளாஸ்க்கான எல்லா பாடத்தையும் ஃபார் போர்டு எக்ஸாம் ஆஸ் வெல் அஸ் நீட் எக்ஸாமுக்கு நம்ம சைலத்தில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் உங்களுக்கு நடத்துவாங்க. அண்ட் இந்த கிளாஸஸ் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி ரன் ஆகிட்டு இருக்கு. எப்ப இருந்து இந்த கிளாஸஸ்க்கான டைமிங் பாத்தீங்கன்னா, ஈவினிங் 5:30 இருந்து 8:30 இந்த கிளாஸஸ் உங்களுக்கு நடக்கும். எங்கெங்க நடக்கும்னா, நம்ம சைலத்தோடைய ஆஃப்லைன் சென்டர் தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் திருநெல்வேலி, இந்த 3 இடத்துலையும் நம்மளுடைய சைலத்தோடைய ஆஃப்லைன் சென்டர்ல இந்த பேட்சஸ் நடந்துகிட்டு இருக்கு. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், ஃபாஸ்டா ஜாயின் பண்ணுங்க. ஓகே, தென் இதுதான் நம்மளுடைய தளபதி ப்ரோ பேட்சோட ஒரு நாள், ஒரு வீக்கோட ஷெட்யூல். நல்லா பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு நாளுமே பாருங்க, ஸ்டடி ஹாலிடேஸ் இருக்கு, வீக்லி டெஸ்ட் இருக்கு. ஒவ்வொரு நாளுமே பிசிக்ஸ், பாட்டனி, கெமிஸ்ட்ரி, ஜூவாலஜி, ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸுமே 3 ஹவர்ஸ் கிளாஸஸ் நடந்துகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட், உங்களுக்கு ஜைலம் இந்த தளபதி ப்ரோல நீட்டுக்கு ஜாயின் பண்ணணும்னா நீட்டுக்கும் இருக்கு. ஜெஇ மெயினுக்கு ஃபோக்கஸ் பண்றீங்கன்னா ஜெஇ மெயினுக்கும் நம்ம கிளாஸஸ் ப்ரொவைட் பண்றோம். சரியா? சரி சார், நான் வந்து +2 இப்போ என்னால திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் இந்த இடத்துல போய் என்னால படிக்க முடியாது. என் வீட்ல இருந்து நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கான ஒரு பெர்ஃபெக்டான பேட்ச் சொல்லவா? தட்ஸ் அவர் தளபதி பேட்ச். எஸ், தளபதி பேட்ச் வந்து பியூர்லி ஆன்லைன். அண்ட் இந்த ஆன்லைன் பேட்ச்ல நான் முன்னாடி சொன்ன எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்கும். ஈவன் சில இடத்துல நான் சொன்ன இல்லை ஆன்லைனோட டிராபேக்ஸ், அந்த டிராபேக்ஸ் கூட இங்க நம்ம நிறைய விஷயத்துல சார்ட் அவுட் பண்ணிட்டோம். எஸ், தீஸ் ஆர் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் திஸ் ஆன்லைன் கோச்சிங். ஓகே, இந்த பேட்ச். அண்ட் இந்த பேட்ச்ல நீங்க பாத்துட்டீங்கன்னா ஆல்ரெடி கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், ஃபாஸ்டா ஸ்கில்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. எங்களுடைய டீம் உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு ஃபர்தரான ப்ராசஸை ஹெல்ப் பண்ணுவாங்க. சரியா? இதுக்கான ஃபீஸுமே பாத்துக்கோங்க, 16,499 rupees. நெக்ஸ்ட், எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பேட்ச். இப்போ நான் சொன்னேன் இல்லை, இந்த கிளாஸ்ல நான் மென்ஷன் பண்ண ஒரு முக்கியமான விஷயம் என்ன, ரிப்பீட்டர்ஸ்ல ஆன்லைன் ஆஃப்லைனா நம்ம சைலத்தோடைய ஆன்லைன் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் தான் இதோ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய வெற்றி பேட்ச். இந்த வெற்றி பேட்சோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, இதுவுமே முழுக்க முழுக்க ஆன்லைன் தான். பட் டெய்லியுமே உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் இருக்கும். அண்ட் அந்த லைவ் கிளாஸஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை ரெக்கார்டட் வீடியோஸா உங்களால பார்க்க முடியும். பிஒய்க்யூஸ் டிஸ்கஷன் இருக்கும். பிஒய்க்யூஸை உங்களை சால்வ் பண்ண வைப்போம், எக்ஸாம் எழுத வைப்போம். உங்களுக்கு பர்சனலான ஏஐ டூல் கூட கொடுத்துருவோம். ஓகே, ஸோ காலம் மாறுறது மாதிரி நம்மளும் மாறணும் இல்லையா? எல்லா இடத்துலயும் ஏஐன்னு வந்துகிட்டு இருக்கு. ஸோ நம்மளும் எஜுகேஷனுக்கு அந்த ஏஐ யூஸ் பண்ணணுமா வேண்டாமா? ஸோ நம்ம ஜைலம் அதுக்கான ஒரு இனிஷியேட்டிவா தான் இந்த ஏஐ அப்படிங்கிறத நம்மளோட ஆப்ல இன்செக்ட் பண்ணிருக்கோம். அண்ட் இந்த ஏஐ கிட்ட நீங்க உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கேட்கலாம். நம்ம ப்ரீவியஸ் இயர் நீட் ஜெஇ மெயின் பேஸ்டா இருக்கக்கூடிய கொஸ்டின் அதை பேஸ் பண்ணி இதோட ஆன்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்.
இது உங்களுக்கு ஆன்சர் பண்ணும். ஓகே, இதுக்கு இப்படி தான் நீங்க ஆன்சர் பண்ணணும், இந்த ப்ராப்ளத்துக்கு இப்படி தான் நீங்க சொல்யூஷன் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி இது உங்களுக்கு பர்சனலா அசிஸ்ட் பண்ணும். ஆஃப்டர் தட் உங்களுக்கு மென்டர்ஸ் இருக்கிறாங்க. மென்டர்ஸ்க்கு அடுத்து நாங்க இருக்கிறோம், டீச்சர்ஸ் இருக்கிறோம். அண்ட் இதோட ஃபீஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ஒரு நாள் டே ஃபுல்லாமே ஓகே டேஸ்ல எல்லாமே ஒரு 3-4 கிளாஸஸ் உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் இருக்கும். ஸோ இப்போ இது பர் 1 இயருக்கு 19,499 rupees தான். ஓகே, ஸோ இஃப் யூர் நீட் ரிப்பீட்டர்ஸ் பட் ஆன்லைன்ல ஜாயின் பண்ணணும் விருப்பப்படுறீங்கன்னா உங்களுக்கு தமிழ்ல பெஸ்ட் அண்ட் பெட்டரான ஒரு கோர்ஸ் தான் இந்த வெற்றி நீட் பேட்ச். சரியா? தென் ஃபைனலா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அந்த கேட்டகரியில தான் நம்மளுடைய மாரா பேட்ச் இருக்கு. இந்த மாரா பேட்சோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் 100% ஹைபிரிட். சார் 100% ஹைபிரிட்னா நம்ம Xylem ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஹைபிரிட் சிஸ்டம். எல்லா கோச்சிங் சென்டர்ஸ்ல இது மாதிரி கிடையாது. நம்ம Xylemல ஹைபிரிட் சிஸ்டத்தை ஃபாலோ பண்றாங்க. ஹைபிரிட் சிஸ்டம் மீன்ஸ் நீங்க ஒரு நாள் ஒரு பாடத்தை ஆன்லைன் மூலமா படிப்பீங்க, அதே பாடத்தை இன்னொரு நாள் எக்ஸாம் எழுதுவீங்க. எக்ஸாம் எழுதி முடிஞ்சதும் இன்னொரு ஆஃப்லைன் டீச்சர் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த சிஸ்டத்தோட பேர் தான் ஹைபிரிட் சிஸ்டம். இப்போ இந்தியால நிறைய டாப்ல இருக்கக்கூடிய கோச்சிங் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே இந்த மாடியூல்ஸ் ஓகே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் அவங்களுடைய டாப்பர்ஸை ட்ரைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதைத்தான் ஓகே, ஸோ இது ஆக்சுவலி எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்ம Xylemல இருந்து தான் ஸ்டார்ட் ஆன ஒரு விஷயம். ஓகே, ஸோ உங்களுக்கு டெய்லி டிடிஎஸ் அண்ட் ஆஃப்லைன் மார்க் டெஸ்ட், தென் ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸஸ் இருக்கும், தென் ஸ்மார்ட் கிளாஸ் உங்களோட கிளாஸ் ரூம் எல்லாமே ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் தான் இருக்கும். ஓகே, ஸோ 1 இயர்க்கான பெர்ஃபெக்டான பிளானை உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருவாங்க. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கிளாஸஸ் போகும். பெர்ஃபெக்டான என்வரான்மெண்ட், பெர்ஃபெக்டான ஸ்டடி பிளான், பெர்ஃபெக்டான ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் பெர்ஃபெக்டான டீச்சர், இது எல்லாம் சேர்த்து தான் நம்ம Xylemத்தோடைய மாரா பேட்ச். அண்ட் இந்த மாரா பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. எங்க டீம் உங்களுக்கு ஃபர்தரான ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எங்கெங்கெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுல இந்த சென்டர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர், திருச்சி, தென் ஃபைனலா திருநெல்வேலி, இந்த 3 இடத்துலயுமே நம்ம மாரா பேட்ச்க்கான சென்டர் இருக்கு. இஃப் யூ ஆர் விஷிங் ஃபார் த ரிப்பீட்டர்ஸ், ஓகே நீங்க ரிப்பீட்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீட் ரிப்பீட்டர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இதை விட பெர்ஃபெக்டான ஒரு பேட்ச் வந்து தமிழ்நாட்டுல தமிழ்ல கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். ஸோ மேக் ஷுவர் கைஸ். ஓகே, ஃபார் த ஃபர்தர் டீடைல்ஸ் கீழே தெரிவிக்கிற இந்த நம்பரை கால் பண்ணுங்க. இதுதான் நம்மளுடைய ஏன்னா எஸ் நம்ம ப்ளூ பிரிண்ட். ஓகே, எஸ் உங்களுக்கு மந்த்லி அசஸ்மெண்ட் டெஸ்ட் இருக்கும், ஜிஏபி இருக்கும், ஃபுல் மார்க் எக்ஸாம் இருக்கும், வீக்லி டெஸ்ட் இருக்கும். ஸோ எல்லாமே கிராண்ட் டெஸ்ட், இதெல்லாமே அவைலபிள். ஓகே, இல்லை நீங்க தளபதி ப்ரோ பேட்ச் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கான மார்க் டெஸ்ட், அந்த மார்க் டெஸ்டோட பேட்டர்ன் தான் கொடுத்துருக்காங்க. சரியா? நீட்டு, ஜேஇ மெயின். நெக்ஸ்ட் உங்களுக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்குமே நம்ம ஆஃப்லைன்ல கண்டக்ட் பண்ணுவோம். இஃப் யூ ஆர் ஸ்டடிங் இன் தளபதி ப்ரோ ஆர் மாரா பேட்ச், இந்த ஆஃப்லைன் பேட்ச்ல நீங்க படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வந்து ஆஃப்லைன் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஆஃப்டர் தட் ஆன்லைன் பேட்சுக்குமே நம்ம பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த பேட்ச் இந்த மாதிரி ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன்ல படிச்ச பசங்க தான் இங்க கொடுத்துருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா சார் நம்பர் தலைகள் கொஞ்சம் சின்னதா இருக்கு அப்படின்னு நினைச்சு பயப்படாதீங்க. ஆக்சுவலி நம்ம 99% மேல எடுத்த ஜேஇல 99% மேல எடுத்தவங்களோட தான் போட்டிருக்கோம். அண்ட் ஆஃப்டர் தட் இங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 699க்கு மேல எடுத்தவங்கள தான் போட்டிருக்கோம். ஒரு 650 நீட்ல 650க்கு மேல எடுத்தவங்க அப்படின்னு பார்த்தாலே நமக்கு இங்க நிறைய ஃபேஸஸ் வந்துடும். ஸோ அதெல்லாம் போட்டாச்சுன்னா செஷன் இன்னும் ரொம்ப லென்த்தியா மாறிடும். அதனால தான் கிறிஸ்பா இதோட நம்ம முடிச்சிருக்கிறோம். அதே தான் இங்கேயுமே ஜெயிலையும் அதே கேட்டகரி தான். 98.5ன்னு போட்டிருந்தா கூட இது அதுக்கு ஒரு 4-5 பக்கம் நாங்க போடணும். ஸோ அதனால கொஞ்சம் கிறிஸ்பியா வைக்கணுங்கிறதுக்காக தான் இதை நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம், அந்த கேட்டகரி தான். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ இதுதான் நம்மளுடைய நம்ம தமிழ் பசங்களுக்காக நம்ம Xylem ப்ரொவைட் பண்ணக்கூடிய பேட்ச். இந்த பேட்ச்ல எது உங்களுக்கு பெர்ஃபெக்டா சூட் ஆகும், நீங்க ஆல்பாவா பீட்டாவா அதை பார்த்துக்கிட்டு இதுல ஒரு பெர்ஃபெக்டான பேட்சை சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணி நம்ம Xylemல ஜாயின் பண்ணி படிங்க. உங்களுடைய நீட் கரியரை பெர்ஃபெக்டாகவும் அட்டகாசமாகவும் அடுத்த லெவல் கொண்டு போங்க. For the further details ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. That's it guys. So see you on another session. Until then, your favorite chemistry educator Anish. Bye. And finally, don't forget, stay well, study well.